கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க போவாங்க. நான் கார்ல இருப்பேன், அவரை வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க அப்படி சொல்லுவோமா நம்ம? இல்ல, எப்படி மனு கொடுப்போம்? அப்படி பணிந்து குனிந்து. இல்ல, 10 பேர் வச்சிட்டு இருப்பாங்க, நம்ம கையிலிருந்து வாங்கணும். அவர் பிரிச்சு படிக்கணும். அவருக்கு படிக்கும் போது அவருக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணுங்கிற எண்ணம் வரணும். அடுத்ததை செய்யணும். இவ்வளவு காரியம் இருக்கு. நம்ம கொடுக்கறதுல இருக்கு, நம்ம எழுதுறதுல இருக்கு. இது சும்மா எழுதி போடுவோம், போட்டா அது அவங்க எங்கேயாவது போடுவாங்க. ஏமே, நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் பார்க்கிறார். பார்க்கிறார். என் புள்ள அபயமிடுறான். தாவீது அபயமிடுறான்னு தெரிஞ்சதும் அவர் குமுறினார், சத்தத்தை தொனிக்க பண்ணினாராம். ஜெபிக்கும் சபையே, ஜெபிக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் பார்க்கிறார். பார்த்து செவி கொடுக்கிறார். ஆமென். இரண்டாவது பாருங்க, ஜெபிக்கிறவனுக்கு அவர் செய்கிற காரியம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம். 2 நாளாகமம் 32:24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதத்தை கட்டளையிடுகிறார். அப்ப ஜெபம் அடுத்து வாக்குத்தத்தம், அடுத்து அற்புதம். என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தார் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? எனக்கு அவர் தருகிற வாக்குத்தத்தம் அல்லது வார்த்தை. இந்த 3 சொன்ன ஜெபம், வாக்குத்தத்தம், அற்புதம். இந்த 2 நடந்தவங்க கை தூக்குங்க. இந்த 2 நடந்தவங்க கை தூக்குங்க. நல்ல ஓகே. 2 பெருசா 1 பெருசா? 2 பெருசா 1 பெருசா? 2. சிலர் இப்படி எண்ணி பார்க்க, இந்த சைடு 1 இருக்கு. இந்த 2 நடந்திருக்குன்னா இந்த 1 நடக்குமா நடக்காதா? நடக்கும். சத்தமா சொல்லுங்க, நடக்கும். ஹல்லேலூயா. ஜெபம், வாக்குத்தத்தம், அற்புதம். ஆமென். ஜெபிக்கிறவன், என் ஜெபம் அவர் செவிகளில் ஏறிட்டு என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? எனக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை. ஆமென். என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு பதிலை தந்தது உண்டானால் நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதை காணதான் இன்னும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. ஷபஹந்தரப லகதரா. ஜெபிக்கிறவனுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ அவர்களுக்கு தான் அற்புதத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். சும்மா அற்புதங்கள் அப்படின்னு இல்ல. இந்த வசனத்தை பாத்தீங்களா? அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை. அதன் அர்த்தம் என்ன? இந்த காரியத்தை அவனுக்காக மட்டும் செய்யறது. வந்து எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் அப்படின்னு இருக்கும், எல்லாருக்கும் சுகம் பெற்றார்கள் அப்படின்னு இருக்கும். அப்ப எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, அவனுக்குன்னு நான் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். அத அவன் ஒன்னு சொல்லிட்டு இன்னொன்னு செய்ய மாட்டார் அவர். அவன் ஒன்னு சொல்லிட்டு கிடைக்கிறத வாங்கிட்டு போ அப்படி சொல்லுகிறவர் அல்ல. எதை சொன்னாரோ அதை செய்வா, அதை செய்வா, அதை செய்வா. ஒன்னு சொல்லிட்டு இன்னொன்னு செய்கிறவர் இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். வாக்குத்தத்தம். அந்நாள் போயிருந்து ஜெபிக்கிறான். இங்கே எசேக்கியா ஜெபிக்க காரணம் என்ன அப்படின்னா வியாதி இல்ல. அப்போ நம்ம ஜெபிக்கலைன்னா நம்மளை ஜெபிக்க வைக்கிறதுக்குன்னே சில காரியங்களை தேவன் அனுமதிப்பார். ஹல்லேலூயா. உறவுல ஜெபிக்கிறவங்களுக்கு காரணங்கள் தேவையில்லை.
ஜெபிக்க மறக்கும் போது தான் இப்படிப்பட்ட. அன்னாள் ஜெபிக்க காரணம் என்ன? வாழ்க்கையில யார் அடைச்சு வச்சிருந்தா? பெனினால் அடைத்தாளா, கர்த்தர் அடைத்தாரா? ஆனா பழியெல்லாம் யார் மேல? அடைச்சு வச்சவர் இல்ல. நிறைய நேரத்தில் நம்ம நிறைய பேர் இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். அவன் மேல உனக்கு ஏன் இவ்வளோ கோபம்? ஏதோ அவ அடைச்சு வச்சது மாதிரி. அடைச்சு வச்சது கர்த்தர் இல்ல. அவ போய் என்ன செய்தா தெரியுமா? ஜெபம் பண்றா, ஜெபித்தாள். அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது, ஏலியின் மூலமாய் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 1:10 அன்னாள் போய் ஜெபிக்கிறா. 1:17 அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. 1:20 கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்க ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஜெபம், வாக்குத்தத்தம், அற்புதம். ஜெபம், வாக்குத்தத்தம், அற்புதம். அப்ப ஜெபிக்கும் போது முதல்ல நம்ம எதை பார்க்கணும்? எதை கேட்கணும்? எதை தேடணும்? வார்த்தை. வார்த்தை கிடைச்ச அப்புறம் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? அற்புதம். அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் நல்லா புரிஞ்சுக்க. நமக்கு வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வரும்போது கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாருன்னா, இவன் எப்போ ஜெபம் பண்ண போறான்? ஜெபிக்கிற நாம என்ன கேட்கணும்னா வார்த்தைய. வார்த்தை கிடைச்ச அப்புறம் என்ன எதிர்பார்க்கணும் தெரியுமா? அற்புதம். அது எப்ப நடக்கும் அது அவருக்கு தெரியும். எப்படி நடக்கணும் அது அவர் தான் நடத்துகிறார். என் வேலை என்ன தெரியுமா? நான் அதை பார்க்கணும், அதை சுதந்திரிக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் போது வார்த்தையை கேளுங்க. நீங்க உங்க காரியத்தை சொல்லும் போதே அதற்கேற்ற வார்த்தையை அவர் தருவார். அந்த வார்த்தையை பிடிச்சிருங்க. அந்த வார்த்தையில எவ்வளவு மாயை கிடையாது. மாயை பிடிச்சிட்டீங்கன்னா இப்படி 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 பிடிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு மாயை. அது மாய்ந்து போனதும் நம்ம புஷ்ஷுன்னு ஆயிரும், தளர்ந்துரும்ல. ஒரு பெரிய ஐஸ் கியூபை நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் பிடிக்க முடியாது. பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு வெயில் பட்டதும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருதுன்னா இது சொர்ண ஆயிருது. நம்ம வெறும் கை மட்டும் இப்படி இருக்கும். என்னடா அது உள்ள இருந்த ஐஸ் கியூபை காணலையே, ஏன்னா அது மாய்ந்து போய்விட்டது. இந்த பூமியில நம்ம பிடித்திருக்கிறது எல்லாமே அப்படிதான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் பழைய 500 ரூபா 1000 ரூபா நோட்டு வச்சுட்டு யாராவது இருக்கிறீங்களா? ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம் 2030 தான் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆமென். இந்த பூமியில எல்லாமே ஒரு நாள் செல்லாம ஆகுங்க. ஆனால் இந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இதுல ஒரு உறுப்பு கூட, ஒரு டாட் கூட மாறாது. நல்ல கையை தட்டி ஆமென். ஷஹாதாரபா. நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தாருன்னா அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு இறுகமா பிடிக்க முடியுமோ அவ்வளவு இறுகமா பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அற்புதம் நடக்கும். நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் அடையாளத்தை காண்பிக்கிறார். ஜெபிக்கிறவனுக்கு. ஆமென். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் மழைக்காக எலியா ஜெபம் பண்ண கர்மேல் பர்வதத்தின் உச்சியில போவார். போகும்போது என்ன சொல்லிட்டு போறார் பாருங்க. 41வது வசனம் வாசிங்க. 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போஜனபானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. கேட்கும் என்று சொன்னானா கேட்கப்படுகிறது என்று சொன்னானா? கேட்கப்படுகிறது. உண்மையில கேட்டுச்சாப்போ? கேட்கல. ஆனா அவன் காதுல கேக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் செய்ய போகிற காரியத்தை ஜெபிக்கிறவனுக்கு ஸ்மெல் பண்ண முடியும். அவனால ஸ்மெல் பண்ண முடியும். இது இப்ப அடுத்து இதுதான் நடக்க போகுது. இன்னும் நடக்கல, ஆனா நடக்க போகுது. ஜெபிக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற கிஃப்ட் அது. ரெகுலரா ஜெபிக்கிறவனுக்கு, எப்போவாது ஜெபிக்கிறவனுக்கு இல்ல. ஒரு செய்தி கேட்டதை உணர்ச்சி வசப்பட்டு ஜெபிக்கிறவங்களுக்கும் அல்ல. ஏன்னா இந்த எலியாவின் அடையாளம் என்ன தெரியுமா?
நான் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன். இதுதான் அடையாளம். அதன் அர்த்தம் நான் டெய்லி தேவ சமூகத்தில் நிற்கிறவன். சில காரியங்கள் ஜெபிக்கிறவனுக்கு ஸ்மெல் பண்ண முடியும். அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஆபத்து வருது, போராட்டம் வருது, இந்த காரியம் இப்படி மாறப்போகுது, ஜெபிக்கிறவனுக்கு ஸ்மெல் பண்ண முடியும். அவனால் அது உணர முடியும், அவனால் அது அனுபவிக்க முடியும். ரெகுலரா பிரேயர் லைஃப் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற வார்த்தைகளை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியும். நான் யாரையும் கை தூக்க சொல்லல. இப்போ கை தூக்கலைன்னா நம்ம ஒழுங்கா ஜோமெண்ட்ல நினைச்சிருவாங்க. அதனால நம்ம அப்படி இல்லை அது சொல்றது. ஏன்னா அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து இருக்கும் போது நமக்கு நிறைய வெளிப்படுத்துவார். அவர் சொல் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது அப்படின்னா ஆமே, அங்க ஒரு சத்தம் இருக்கு. There is a sound of abundance of rain. ஒரு பெருமழையின் சத்தம் இருக்குது, அங்க கேக்குது. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது சொல்லிட்டு நேரா போய் உட்காந்து ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணிட்டு கூட இருக்கிறவன் சொல்றான், ஏதாவது தெரியுதா பாரு அப்படின்னு. இவன் போய் பார்க்கறான், ஒண்ணுமே தெரியல. உடனே எலியா, ஐயோ நான் ஆகாப்ட இப்படி சொல்லிட்டேனேனா, இல்ல நீ இன்னும் 7 விசை போய் பாரு. எப்படி சொல்ற? எனக்கு அதுதான் ஆச்சரியம். 7வது விசை பார்த்தால் ஒரு அடையாளம் தெரியுங்கிற நம்பிக்கை எப்படி எலியாவுக்கு வந்துச்சு? 43வது வசனத்தை வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், 7ஆம் தரம் இவன், இதோ இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புது. ஜெபிக்கிறவனுக்கு காண்பிக்கப்பட்ட அடையாளம் என்ன அடையாளம்? சிறியது. சொல்லுங்க, சிறியது. எவ்வளவு சிறிய அடையாளத்தை காண்பித்திருக்கிறார். நமக்கெல்லாம் என்னதான் தேவை? பெரிய அடையாளம் தேவை. ஏமே, சில காரியங்களை தேவன் சின்னதா செய்வார். என்னாண்டவரை பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சின்னதா செஞ்சு விட்டுட்டீங்க. இது அடையாளம். அடுத்து கேட்கப்பட போகிறது தான் பெருசு. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு சில காரியங்கள் சின்னதா நடக்கும் போது, ஐயோ இவ்வளவு ஜெபம் பண்ணி 21 நாள் உபவாசம் பண்ணி எனக்கு சின்னது தானே நடந்திருக்கு. இல்ல, இது அடையாளம். இது அடையாளம். அடுத்து ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்பட போகிறது. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காண்பிக்கப்பட்ட அடையாளம் சின்னதுதான், ஆனால் உண்டான நன்மையோ பெருசு. ஏன் சென்னை எவ்வளோ பெரிய ஊர்ல, சென்னை எவ்வளோ பெரிய ஊர், எவ்வளோ பெரிய மாவட்டம் அது. எத்தனை கோடி, எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க சென்னையில். ஆனால் இங்கிருந்து நீங்க டிராவல் பண்ணும்போது சென்னைன்னு ஒரு போர்டு வச்சிருக்கோம். அது எவ்வளோ பெருசா வச்சிருப்பாங்க? சின்ன, சொல்லுங்க, சின்னது. அதில் என்ன எழுதியிருக்கும்? சென்னை. அது 3 லெட்டர் எழுதுறதுக்கு உள்ள ஒரு போர்டு. ஆமென். என்ன சென்னை பெருசுன்னு சொன்னாங்க? இங்க பார், அப்படி சொல்லுவோமா நம்ம? அது என்னது? அது சைன் போர்டு. நான் இதுக்கா இங்க இருந்து 2 நாளா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு வண்டியில ஃபுல்லா பெட்ரோல் அடிச்சு அப்படி பயங்கர ஆயத்தத்தோடு புறப்பட்டு ஒழுகுன சரி தாண்டினதும் சென்னை. ஐயே, இதா சென்னை? இதுக்கா நான் இவ்வளவு ஆயத்தப்பட்டேன்? ஹலோ, அது ஒரு அடையாளம். அது அடையாளம். சென்னை என்னன்னா அங்க போய் பார்க்கணும், அது எவ்வளவு பெருசு. இன்னைக்கு சில அடையாளத்தை காட்டுறாரு, நம்ம அதை பார்த்துட்டு இதுக்கா நான் இத்தனை வருஷம் இந்த சர்ச்சுக்கு போனேன். எப்படிங்க இருக்கீங்க? ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? கொஞ்சம் இப்போ எழும்பி எழும்பி நடக்கிறேன்.
காண்பிக்கப்படுகிற அடையாளம் சின்னதுதான், ஆனால் அதற்கு பிறகு உண்டாகிற நன்மை என்பது பெருசு. அப்படி என்றால் இன்னும் என் வாழ்க்கையில பெரிய நன்மை நடக்கல, ஆனா நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இதோ உனக்கு காண்பிக்கப்பட்டவைகள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில நடக்கும் பெரிய நன்மைகளுக்கான அடையாளம் இது. நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அடையாளம் ரதத்தில் அமருகிற ஆகாபுக்கல்ல காண்பிக்கப்பட்டது, பர்வதத்தில் அவர் பாதத்தில் அமர்ந்த எலியாவுக்கே காண்பிக்கப்பட்டது. காண்பிக்கப்பட்ட அடையாளம் சின்னது, ஆனா செய்ய போற காரியம் பெருசு. இன்னைக்கு சில சின்ன சைன் ஆண்டவர் காட்டி இருக்கிறார். அதுவும் ஒரு மேகம் எழும்புதுன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. அந்த எப்படி சொல்ற பாருங்க, ஒரு மனுஷனுடைய உள்ள எனக்கு என்ன கையளவு மேகம் எழும்புனா கூட நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியல. அதுவும் ஒரு தேவனுடைய அல்ல தூதனுடைய அல்லது ஒரு பெரிய ராட்சசன் அல்லது ஒரு பெரிய மனுஷனுடைய உள்ளங்கை, அப்படி ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷனுடைய உள்ளங்கை மேகம் தெரியுது. அப்போ அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அதை கண்ணுக்கு காட்டி கொடுக்கிறார். ஜெபிக்கிறவனுக்கு சில காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார். உடனே எலியா எழுந்து ஆமென், அதற்குள்ளாக நீ அவன் ஆகாப்ட சொல்றான், மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை போட்டி. 45வது வசனம், அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. பெரும் அதுக்குள்ளாக, அதன் அர்த்தம் என்ன? நம்ம இனி என்ன நினைப்போம்? எப்போ மழை பெய்யும்னு நம்ம நினைப்போம்? உள்ளங்கை மேகத்தை பார்த்து யாராவது ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களா மழை பெய்யும்னு? நம்ம எப்போ மழை வரும் நினைப்போம் தெரியுமா? வானத்தை பார்க்கும்போது சூழ்ந்து மேகம் சூழ்ந்து இருக்கணும். அப்போதான் நம்ம பெரிய தீர்க்க தரிசனமா சொல்லுவோம், இன்னைக்கு இன்று மழை பெய்யும். அப்படி வெளியே பார்த்துட்டு அல்லேலூயா. உள்ளங்கை மேகத்தை பார்த்து ஒருத்தன் சொல்றான், நீ சீக்கிரம் பெய்யுறு, மழை ஹெவியா வர போகுதுன்னு. நான் தான் சொன்னேன் அல்லவா, ஜெபிக்கிறவனுக்கு சில காரியத்தை ஸ்மெல் பண்ண முடியும். ஆண்டவர் உணர வைப்பா. சில காரியங்கள் உங்க ஜெபத்துல உணர வைக்கிறார்னா நம்பி புறப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எதங்க பார்க்கிறோம்? ஆண்டவரே உள்ளங்கை மேகம் தான் இருக்கு, சரி. உடனே எலியா இனி ஒரு 7 தடவை, இனி ஒரு 7 தடவை சொல்லிட்டு இருந்திருந்தார்னா மலையில நனைஞ்சு, இல்ல பர்வதம் உச்சியில வேற இருக்கிறார், மலையில இருந்து இனி எப்படி இறங்கி கையளவு மேகம் தெரிஞ்சிட்டா ஓகே. அப்ப எப்படி பார்க்கணும்? இதுவரை ஒண்ணுமே தெரியல, இப்ப தெரியுது. இதுவரை ஆண்டவர் இவ்வளவு தானே தெரியுது, இப்படி பார்க்காதீங்க. இதுவரை 7 தடவை 6 தடவை நான் கேட்டேன், ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, 7வது தடவை தெரியுது இல்ல. அப்ப நிச்சயமா கர்த்தர் பெரியதா செய்ய போகிறார். இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும்படி தேவன் சில அடையாளங்களை வைக்கிறது. என் கண்ணுக்கு முன்னாடி பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு அடையாளத்தினாலே கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். இன்னும் 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற அடுத்த காரியம் என்னன்னா, திருத்துகிறார். ஆமென். இதுக்கெல்லாம் ஆமென் குறைஞ்சிட்டு. ஹல்லேலூயா. பேதுரு ஜெபிக்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். 10:9 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். பேதுரு ஜெபிக்க ஏறும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். தரிசனத்தை காண்பித்து அதில் எப்படின்னா ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறக்கப்படுகிறது. அதுல என்ன சகல விதமான காட்டு ஜீவன்கள், நாட்டு ஜீவன்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் இருக்கு. பேதுருட்ட சொல்றார், பேதுருவை எழுந்திருந்து புசின்னு சொன்னதும் பேதுரு சொல்றார், அப்படி எல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் புசிப்பதில்லை என்றார். ஏனென்றால் அவன் யூதனா இருக்கிறபடியினாலே அவன் புறஜாதியோடு இன்னும் அவன் கலந்து கொள்ளவில்லை, எந்த ஒரு ஐக்கியமும் அவன் வைக்கவில்லை. ஆனால் அவன் கையில தான் பரலோகத்தின் திறவுகோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அவனுடைய சில தீர்மானங்கள் தடையா இருக்கிறது.
கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை திருத்துகிறார். எப்படி திருத்துகிறார்? எப்பொழுது திருத்துகிறார்? ஜெப வேளையில திருத்துகிறார். ஜெப வேளையில அவனை திருத்துகிறார். ஆண்டு தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டென்று அசுத்தம் என்று சொல்லாதேங்கிறார். இப்படி 2-3 தடவை சொல்லிட்டு அந்த தரிசனம் முடிகிறது. அவன் சிந்தித்து கொண்டிருந்த போது சீமோன் அது கொர்நேலியு வீட்டில் இருந்து ஆட்கள் வருகிறார்கள். அவர்களோடு கூட போக ஆவியானவர் அவனை ஏவுகிறார். அவன் போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 28வது வசனத்தை வாசியுங்கள். 27-28. அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானுடைய கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருந்தது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். உண்மையாய் ஜெபிக்கிறவன் திருத்தப்படுவான். திருத்தப்பட்டவன் எந்த ஒரு மனுஷனை பார்த்தோம் இவன் தீட்டுள்ளவன் என்றும் இவன் அசுத்தன் என்றும் சொல்ல மாட்டான். ஒருத்தனை பார்த்து இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் தீட்டுள்ளவன், இவன் அசுத்தன் என்று சொல்லுவானால் அவன் ஜெபிக்கிறவன் கிடையாது. அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஆமென் வரல? ஆமென். உண்மையா ஜெபிக்கிறவன் தேவன் சுத்தமாக்கினவனை பார்த்து தீட்டுள்ளவன் சொல்ல மாட்டான். மொத்தமே 2 கூட்டத்தார் தாங்க உண்டு. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவபலன். மொத்தமே 2 கூட்டம் தான் உண்டு. ஒன்று ரட்சிக்கப்படுகிற கூட்டம், இன்னொன்று கெட்டு போகிற கூட்டம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், இயேசுவை மறுதலிக்கிறவர்கள் கெட்டு போகிறார்கள். இதுல எந்த ஒரு மனுஷனை பார்த்து அசுத்தன் என்றும் ஆமென் தீட்டுள்ளவன் சொல்லக்கூடாது. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். நம்ம எல்லாம் பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆட்களின் தரத்தை வைத்து காரியங்களை வைத்து நாம் கணக்கிடுவோமானால் பரலோக நிறைய திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவனால் நடப்பிக்க முடியாது. 9வது அதிகாரத்தில் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்தெடுத்துட்டார். ஆனால் புறஜாதிகளுக்கு வாசலை திறந்து கொடுக்கிற அந்த ரோலை பேதுருக்கு தான் வச்சிருக்கிறார். பேதுரு செய்யணும். பேதுரு, உன்னுடைய இந்த தீர்மானத்தினால எத்தனை பேர் பயன்பட முடியாம இருக்கிறாங்க தெரியுமா? பேதுருவுக்கு கர்த்தர் உணர்த்துகிறார், பேதுருவை திருத்துகிறார். பேதுரு சொல்றாரு, உங்களுக்கு தெரியும்ல யூதன் இப்படியெல்லாம் வரமாட்டான்னு. நானும் வந்திருக்க மாட்டேன், நான் மட்டும் திருத்தப்படலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் சொல்லாத. என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், எந்த ஒரு மனுஷனையும் இவன் தீட்டுள்ளவன், இவன் அசுத்தன் அப்படி சொல்ற ரைட்ஸை தேவன் நமக்கு தரல. ஆமென். அவ திருந்த விரும்பாதவன் ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவான். ஜெபிச்சா அவர் என்னதான் செய்யறாரு? திருத்துறாரு. அதனால வேண்டாம், என்ன செஞ்சிரும்? அதனாலதான் ஒளியை பகைக்கிறான் அப்படின்னு இருக்கு. பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவன் ஒளியை பகைக்கிறான், ஒளியின் இடத்துல வராது இருக்கிறான். வந்தாலே இப்படி சொல்றார், வந்தா திருத்துறார். அவன் வந்தாலே திருத்துறார், வந்தா திருத்துவார். திருத்தலைன்னா பேதுருவும் வாழ்க்கையில தேவ சித்தம் ஒரு பகுதி மட்டும்தான் நிறைவேறப்பட்டிருக்கிறது. பெந்தேகோஸ்து நாளிலே கீயை ஓபன் பண்ணி கொடுத்த நடந்து இன்னொரு பக்கம் இருக்கு, பரலோகத்தின் திறவுகோலை உன் கையில கொடுத்திருக்கு. அதன் அர்த்தம் என்ன? உன்னை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. புறஜாதிகளிடத்துல இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட முதல் ஆளா பேதுரு நிக்கணும். ஆனா நான் யூதன், நான் எப்படி போவேன்? ஆண்டவர் பார்த்தார், வெளிப்படுத்துறார், பேதுரு தப்பு, தேவன் சுத்தமாக்கிட்டார். இனி நீ அப்படிதான் பார்க்கணும். எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றோ அசுத்தன் என்றோ சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆமென். ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்யறார்? திருத்துவார். நீ பலிபீடத்தில் பலியை கொண்டு வைக்கும் போது ஆண்டவர் திருத்துவார். உன் சகோதரன் பேர்ல குறை இருக்கு, போ போ போய் சால்வ் ஆயிட்டு வா. இல்ல ஆண்டவரே 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 டைம் இல்ல ஆண்டவரே, இந்த பலியை மட்டும். ஆண்டவர் என்ன கேட்பார் தெரியுமா? நம்ம அவர்கிட்ட ரொம்ப பிஸின்னு ஓடும் போது ஆண்டவர் நம்மளை பிடிச்சு வச்சு கேட்கிற கேள்வி என்னன்னா, என்னை விட பிஸியோ? கேட்பாரா கேட்க மாட்டாரா? இந்த பூமியிலே எல்லா மனிதனுக்கும் உறங்குறதுக்கு டைம் உண்டு.
ஒரே ஒருத்தருக்கு மட்டும் உறங்குறதுக்கு, ஏன் கண்ணிமை மூடுறதுக்கு கூட டைம் இல்லை. அவர் தான் என் ஆண்டவர். அவர் உறங்கினார்னா அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தூங்கினார்ல போட்ல, நடந்தது என்ன பாத்தீங்கல்ல? இவ்வளவு நம்ம இங்க தூங்கும் போது அமெரிக்காக்காரன் எழும்பி இருந்து ஓ லார்ட் ஜீசஸ் அப்படிமா. அவருக்கு ரெஸ்டே இல்ல. அவர் சொல்றாரு நான் வெயிட் பண்றேன், நீ போய் ஒப்புரவாயிட்டு வா, சால்வ் ஆயிட்டு வா. இல்ல ஆண்டவரே, டைம் இல்ல ஆண்டவரே. ஆண்டவர் பாப்பார், உனக்கு டைம் கொஞ்சம் குறைச்சிட வேண்டியதுதான். காலங்கள் அவர் நினைச்சா கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஹல்லேலூயா. மனுஷன் பாவம் செஞ்சதும் டைம் குறைச்சார்ல. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் இனி 120 குறைச்சார்ல. எசேக்கியா அழுது கெஞ்சினதும் கூட்டினாரா இல்லையா? ஆமே. ஹல்லேலூயா. நம்முடைய காலங்கள் டாக்டர்ஸ் கையில் இல்ல, நம்மை சிருஷ்டித்தவர் கையில் இருக்கிறது. அவரால் கூட்டவும் முடியும், சொல்லுங்க, குறைக்கவும் முடியும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் ஆண்டவர் டைம் இல்லை, ஆமாடா உனக்கு டைம், ஆமா டைம் இல்லைன்னு சொல்லி டைமை குறைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. சொல்லும் ஆண்டவரே, இல்லப்பா இந்த தப்பு இருக்குப்பா உன்ட்ட. ஓகே ஆண்டவரே, மாத்திக்கோங்க. பேதுரு சொல்றாரு, நான் யூதன் தெரியும்ல, வரக்கூடாதுன்னு ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் ஏன் வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் திருத்தப்பட்டவன், நான் திருத்தப்பட்டவன். எப்படி பேதுரு திருத்தப்பட்டீங்க? நான் ஜெபம் பண்ண போய் உக்காந்தேன், என் அப்பா என்னை திருத்தினார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? மத்தேயு 6:6 வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு அவர் பதில் அளிக்கிறவர் மாத்திரமல்ல, ஏற்ற வேளையிலே பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது வாக்கு கொடுக்கிறார், பதில் அளிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பலன் அளிக்கும் போது எப்படி பலன் அளிப்பார் தெரியுமா? வெளியரங்கமாய். பதில் நமக்கு மட்டும்தான் தருவார் இல்ல. கர்த்தர் எனக்கு வாக்கு தந்தார், அப்படிதானே எசேக்கியா சொல்றா. கர்த்தர் எனக்கு வாக்கு தந்தார். ஆனா பலன் அளிக்கிறது எல்லா கண்கள் காண பலன் அளிப்பார்.